ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். நம்ம இன்னைக்கு வீட்டிலையே சுலபமான முறையில் போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ இந்த பவுல் ஃபுல்லாக மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எதை வச்சு அளக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மற்ற அளவுகளும் அளந்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசையக்கூடாது. இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் போலி நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். மாவு பாருங்கள், ஃபஸ்ட்டு கையிலலாம் ரொம்ப ஒட்டும். தண்ணியெல்லாம் சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போது 3 ஸ்பூன் நெய் சேர்த்து பிசைகிறேன். இதில் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வீட்டிலையே ரொம்ப சுலபமான முறையில் போலி பண்ணிடலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ நல்லா திரும்ப பிசையலாம். இப்போ பிசையும்போது பார்த்திங்கன்னா கையில் மாவு ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா வரும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ மாவு எப்படி இருக்குதுன்னு. எனக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுது, அதனால் நான் இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு பார்க்கும்போதே தெரியும், நல்லா மிக்ஸ் பண்ணி கையில் ஒட்டாத அளவு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ நான் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக இன்னொரு ஸ்பூன் இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஆயிடுச்சு. நான் மொத்தமாக ஒரு 5 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் மாவு கையில் ஒட்டவே இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். மினிமம் 1 ஹவராவது ஊற வைக்கணும். இப்போது மைதா மாவு எடுத்த அதே பவுலில் 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ரெண்டையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உடனே சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காவை அப்படியே அரைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வச்சிருந்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னா தேங்காவை வதக்கிட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் மாவு எந்த அளவில் சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ கையில் கொஞ்சம் நெய் தேய்ச்சிட்டு மாவை உருட்டி எடுத்துக்கலாம். நான் 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் தேங்காய் துருவல், 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் பண்ணுங்கள். போலி ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இது இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தேவைன்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரையோட அளவை குறைச்சிக்கலாம். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா தேங்காய் அரைக்கும் போது 2 ஏலக்காய் கூட சேர்த்துக்கோங்க. பிசைஞ்சு வச்ச மைதா மாவையும் அரைச்சி வந்த ஸ்டஃபிங்கையும் கரெக்டாக ஈக்குவலாக 8 பீஸாக பிரித்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் வாழை இலை எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தேய்ச்சிட்டு வெளி மாவு உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு மாவு வச்சு லைட்டாக தட்டி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஸ்டஃபிங் உருண்டையும் வச்சு ஓரங்களை நல்லா இழுத்து விட்டு ஸ்டஃபிங் வெளியில் தெரியாத அளவு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரல்களாலேயே நல்லா அப்படியே தட்டி விடலாம். கொஞ்சம் சாஃப்டாக அந்த ஸ்டஃபிங் வெளியில் வந்துடாமல் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். விரல்களை வச்சும் பண்ணலாம், இந்த மாதிரி உள்ளங்கை வச்சும் இந்த மாதிரி பண்ணலாம். தட்டி முடித்ததும் தோசைக்கல் அடுப்பில் வச்சு லைட்டாக நெய் சேர்த்துட்டு வாழை இலையோடு அப்படி வச்சுட்டு லைட்டாக ஓரமாக எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வெந்ததும் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இடையில அப்பப்போ நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், போலி நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக போலி தயாராகிடுச்சு. அடுத்த போலி தட்டி எடுத்துக்கலாம். இலையில தான் தட்டணும்னு கிடையாது. வீட்டில் இலை இல்லைன்னா இந்த மாதிரி சாப்பிட்ற பிளேட்டை கூட திருப்பி போட்டு அதில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இந்த மாதிரி வச்சு வெளி மாவை எடுத்து வச்சுட்டு லைட்டாக தட்டி விட்டுட்டு ஸ்டஃபிங் எடுத்து வச்சு ஓரங்களை அதே மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு விரல்களாலேயும் அழுத்தலாம், உள்ளங்கை வச்சும் அழுத்தலாம். பாருங்கள், உள்ளங்கை வச்சு அந்த ஸ்டஃபிங் கரெக்டாக ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தட்டி விடணும். சாஃப்டாக பண்ணணும், ரொம்ப ரஃப்பாக பண்ணக்கூடாது. சாஃப்டாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி தட்டிலிருந்து எடுத்து தோசைக்கல்லில் போட்டுடலாம். ஒரு சைடு வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வீட்டிலையே சுவையான எளிமையான முறையில் போலி தயார் பண்ணியாச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.